நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம். வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்க? பெங்களூர். யாருக்காக ஐயா பார்க்க போகிறீங்க? எனக்காக தான் மேடம். உங்கள் பெயர் சொல்லுங்கள். மோகன்குமார். உங்கள் பிறந்த தேதி சொல்லுங்கள் ஐயா. 21 ஜனவரி 1984. 21/1/1984. பிறந்த நேரம்? ஆமாம், மாலை 6:45. 6:45 PM. பிறந்த இடம் ஐயா? பெங்களூர். பிறந்த இடம் சொல்லுங்கள். பெங்களூர். திண்டுக்கல்லுங்களா? பெங்களூர். பெங்களூருங்களா? ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. சிம்ம ராசி பூர நட்சத்திரம் கடக லக்னம். சிம்ம ராசி பூர நட்சத்திரம் கடக லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் ஐயா? எல்லாருமே இன்னைக்கு சிம்மராசிக்காரங்களா வருவீங்க போல் தெரியுது. சிம்மராசிக்காரங்க எல்லாருக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. ஆமாம், அஷ்டம சனினால சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில் நெகட்டிவ் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் உண்மையிலேயே கடகராசிக்காரர்கள் அனுபவித்த அஷ்டமச்சனி தொல்லையை போல நீங்கள் சிம்மராசிக்காரர்கள் அனுபவிக்கலை. ஆனாலும் ஒரு வருஷத்துக்கு நான் நல்ல பலன் சொல்ல மாட்டேன். சிம்மராசிக்காரர்களும் மீனராசிக்காரர்களும் ஜாதகம் பார்க்காம இருக்கிறதே நல்லது. இப்போ ராகுதசை உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. ராகுதசையில் இப்போ சனி புக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. கடக லக்னத்திற்கு சனி நல்லதையே செய்யாதுன்னு அடிக்கடி சொல்கிறேன். சனி செவ்வாயோடு சேர்ந்து பாபத்துவமாக வேற இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக உங்களை போட்டு புளிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கு சனி புக்தி. 2024, 25, 24 மார்ச்லேருந்தே நீங்கள் நல்லா இல்லை. பெங்களூர்லாம் இருக்க முடியாது. பெங்களூர்லாம் ராகுதசை ஆரம்பிச்சிட்டாலே இருக்க முடியாது. பெங்களூரை தாண்டி வெளியிடங்களில் தான் செட்டில் ஆவீங்க. வெளிமாநிலம் வெளிநாடு மாதிரி கர்நாடகாலே இருக்க முடியாது உங்கள் ஜாதகம். ஆனால் உங்கள் ஜாதகம் பௌர்ணமிக்கு பக்கத்தில் தைப்பூசத்திற்கு 2 நாள் கழித்து பிறந்த யோக ஜாதகம். அஷ்டமச்சனி வரைக்கும் கஷ்டப்படுங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. சனி புக்தியும் 6ஆம் அதிபதி புக்தியும் அஷ்டமச்சனியும் சேர்ந்து 11/1/2027 இந்த வருஷம் முழுக்க வேலை கிடைக்காது. சரியான வேலை கிடைக்காது. சம்பளம் இருக்காது. ஸ்ட்ரெஸ் இருக்கும். நீங்கள் வேலை செஞ்சு இன்னொருத்தன் பேர் எடுத்துகிட்டு போவான். கடுமையான மன உளைச்சலில் இருப்பீங்க. வர்ற ஏப்ரலுக்கு மேலே இது என்ன அதிகமாகும். உண்மையாக சொல்கிறேன். வர்ற ஏப்ரலுக்கு மேலே தான் உங்களுக்கு நான் பூர நட்சத்திரத்தை 2ஆக பிரிப்பேன். மக நட்சத்திரத்தில் தான் இப்போ போய்கிட்டு இருக்கிறாரு அஷ்டமச்சனியோட பாதிப்பு. பூர நட்சத்திரத்திற்கு ஏப்ரல் மேலிருந்து பாதிப்புகளை ஆரம்பிப்பார். டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு வேதை செயல்படும் பூர நட்சத்திரக்காரங்களுக்கு. டிசம்பருக்கு அப்புறம் ஒரு 6 மாதம் போட்டு படுத்து எடுக்கும். வேலையில் மட்டும், சொந்த வாழ்க்கையிலையும் வேலையிலையும். கிடைக்கிற வேலைக்கு போங்க. வெக்கம், மானம், சூடு, சொர்ணையெல்லாம் பார்க்காதீங்க. பல்ல கடிச்சிக்கிட்டு வேலை செய்யுங்க. சனி புக்தி உங்களுக்கு எப்போ சனி புக்தி வந்தாலும் செவ்வாயோடு சேர்ந்த சனி நல்ல பலங்களே செய்ய மாட்டார். நீங்கள் 1.5 வருஷம் 1.25 வருஷமாக நல்லா இல்லை. கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. அடுத்து வரக்கூடிய குருதசை நல்லா இருக்குங்க. உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இருக்கும். குருதசையெல்லாம் பெரிய அளவில் பிரமாதமாக இருக்கும். சனி புக்தி முடிஞ்சிட்டாலே 6-8 புக்திகள் முடியுதுன்னு உங்களுக்கு அர்த்தம். சனி புதன் குரு 6ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. ஆனாலும் அவர் புதன் சுக்கிரனோடு வலிமையாக இருக்கிறார். ராசிக்கு 5ஆம் அதிபதியாக இருக்கிறார். லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியாக இருக்கிறார். குருதசை உங்களை தூர இடங்களில் நகர்த்தி வெளிநாடு வெளிமாநிலம்னு இப்போ ஒன்று தமிழ்நாட்டுக்கு வர்றதா கூட இருக்கும், அல்லது டெல்லி பக்கம் அந்த பக்கம் வடக்க போகிறதா இருக்குது. தமிழ்நாட்டுக்கு வர முடியாது. வடக்க எங்கன்னா டெல்லி பக்கம் போக வைக்கக்கூடிய அமைப்பு, வடமேற்கு திசையில் வெளிநாட்டில் இருக்க வைக்கக்கூடிய அமைப்புன்னு குருதசை உங்களை தூர இடங்களில் வைக்கும். இந்த சனி புக்தி மட்டும்தாங்க உங்களுக்கு தொல்லை. 2026 மட்டும்தாங்க உங்களுக்கு தொல்லை. 2026 முடியட்டுங்க. அடுத்த வருஷம் பிப்ரவரி ஏப்ரல்லேருந்து நல்லா இருப்பீங்க. சரிங்களா? வேறு ஏதாவது கேட்கணுமா? வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க.